ஸோ இதுதான் சாரீஸ். இந்த சாரியில் தான் நம்ம வந்து சர்க்குலர் ஸ்கர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பார்டர் மட்டும்தான் நான் வச்சுக்க போகிறேன். இன்னொரு சைட் பார்டரை வந்து நான் கட் பண்ணிவிட போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்டர் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதுக்கு முன்னாடி பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். இந்த சாரியை வந்து இதான் 5.5 மீட்டர் சாரின்னு நினச்சிக்கோங்க. இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. திருப்பியும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 ஓப்பன் சைடு ஒரு ஃபோல்ட் சைடு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதை திருப்பி ஒன்று ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் தான் மார்க்கிங் பண்ண போகிறோம். ஸோ மேலே வந்து நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட், கீழே வந்து ஹைட்டு, இது மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ சாரீ ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது ஸோ அந்த நீங்கள் ரெண்டுத்தையும் அதை ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ வந்து அந்த சாரீ ஸோ இப்போ இந்த பேப்பரில் பார்த்ததுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்ட்டு. நான் ப்ளவுஸ் பீஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் முந்தானியும் ப்ளவுஸ் பீஸையும் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் சாரீ. ஸோ ரிமைனிங் சாரியை வந்து நம்ம பேப்பரில் எப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. திருப்பியும் இதை ஃபோல்ட் பண்ணுறோம். ஸோ ஃபோல்ட் பண்ணும்போது 2 ஓப்பன் சைடு ஒரு க்ளோஸ் சைடு இருக்கும். இப்போ 4ஆக ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ 4ஆக ஃபோல்ட் பண்ணது என்ன பண்ணோம், 2 ஓப்பன் சைடு க்ளோஸ் சைடு இருக்கும். ஸோ 4. இப்போ நம்ம இதுக்கப்புறம் ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து 8 ஃபோல்ட்ஸ் வரும் உங்களுக்கு. எத்தனை நம்பர் ஆஃப் ஃபோல்ட்ஸ் வருதோ அதை வச்சு தான் நம்ம வந்து வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டை வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ட்ரையாங்கிளாக நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து வேஸ்ட்டு. ஸோ என்னோடய வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 31. ஸோ டிவைடட் பை 8, தட் இஸ் 8 ஃபோல்டு. எத்தனை ஃபோல்டோ அதை டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆன்சர் இருக்குது, 3.875. ஸோ 3.857 நான் ரவுண்டாக வந்து 3.9 எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம அந்த சாரியில் கட் பண்ணுறோம்ல, இந்த பேப்பரை வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ நம்ம இந்த 3.9 வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் மெஷர் பண்ண போகிறோம். அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நம்ம மேலே கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ 3.5 ஆல் ஓவர் இருக்குது. ஸோ 5ல் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 3 மேலே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஹைட் வந்து எனக்கு 33 ப்ளஸ் 1 இன்ச் நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 34. ஸோ மேலேருந்து கீழே வந்து அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஆல் ஓவர் வந்து நான் மேலேருந்து கீழே, மேலே கொஞ்சம் இன்ச் டேப்பை நகர்த்திட்டு கீழே அப்படியே மார்க் பண்ணி, இன்ச் டேப்பை நகர்த்தி நான் கீழே மார்க் பண்ணுறேன். அப்படியே ஃபுல் சர்க்கிளையும் நான் வந்து கவர் பண்ணுறேன். கவர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு, கீழே மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இப்போ நம்ம பேப்பரில் எப்படி கட் பண்ணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் டார்க்காக மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபேப்ரிக்கை. ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ கீழே கட் பண்ணதுக்கப்புறம் மீதி ஃபேப்ரிக் இருக்கும்ல, அதை கிராஸ் பீஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம பெல்ட்டுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பெல்ட்டுக்கு வந்து எனக்கு 2 இன்ச்சு, முன்னாடி 2 இன்ச், நம்ம பின்னாடி 2 இன்ச்சு, 4 இன்ச்சு ப்ளஸ் ஹாஃப் இன்ச் வரும்போது உங்களுக்கு 3 இன்ச், முன்னாடி 3 இன்ச் பின்னாடி 3 இன்ச். ஸோ 6 இன்ச்சுக்கு நான் வந்து ஃபேப்ரிக்கை வந்து மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கிராஸ் பீஸாக எடுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் இருக்கும். ஸ்ட்ரெயிட் பீஸாக எடுக்கும் போது உங்களுக்கு தைக்கும் போது நல்லா வராது. ஸோ நம்ம வந்து ஸோ இப்போ உங்களுக்கு லைனிங் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டேன். மெயின் ஃபேப்ரிக், பெல்ட் பீஸ். ஸ்டிச்சிங் வீடியோ நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.